நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, எந்த சட்டத்தையும் போட்டு ஒரு ஆண் மகன் இன்னொரு பெண்ணோட வாழ்வதை தடுக்க முடிஞ்சா சட்டம் இப்படி போட சொல்லுங்க, நான் வரவேற்கிறேன். எப்படி? அதாவது ஒரு ஆண் மகன் இன்னொரு பெண்ணோட எந்த வகையிலையும் உறவு வச்சுக்கிற கூடாதுன்னு தடுக்க சொல்லுங்க பார்ப்போம். கல்யாணம் 100 சின்ன வீடு வச்சுக்கிட்டா எந்த குற்றமும் இல்லை இந்த நாட்டில். அவன் விரும்பினான், அவளும் விரும்பினால், அவனும் விரும்பினான். இந்த நாட்டில் மாத்திரம் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டிலும் குற்றம் இல்லை. 2 பேரை விரும்பி ஒரு ஆம்பளை 200 பொம்பளை வச்சுக்கிட்டாலும் எந்த நாட்டு சட்டத்திலையும் குற்றம் இல்லை. அப்ப நீங்க சடங்காக இதை பாக்குறீங்களா, உயிரோட்டமா நீங்க பாக்குறீங்களா? நீங்க வெறும் வார்த்தையை பாக்குறீங்க. 2 பொண்டாட்டின்னு மட்டும் பாக்குறீங்க. 2 பொண்டாட்டியும் 2 வப்பாட்டியும் சேம் ஒண்ணுதான், ஒரே மாதிரியான காரியம் தான் நடக்குது. அதுல இது மேலானதா இல்லையா? அப்படிதான் இஸ்லாம் அனுமதிக்குது. ஒண்ணு, அதுல நிறைய கண்டிஷன்கள், நேர்மையா நடக்கணும், பாரபட்சமா நடக்கணும், தேவையா இருக்கணும். இதுல ஒண்ணு கவனிக்கணும், 2 மனைவி என்பது எப்ப சாத்தியப்படும்? நல்லா யோசிச்சு பாருங்க. எப்ப சாத்தியப்படும்? ஆண்களை விட பெண்கள் எண்ணிக்கை தாறுமாறு அதிகமா போய் அவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்காம அவங்க இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல 2வது நாள் பரவாயில்லைன்னு ஒருத்தர் வருவான். அப்பதான் அது கிடைக்கும். அது மாதிரி ஒரு காலம் வரலாம், ஒரு உலக போர் வரலாம். ஒரு 50 லட்சம் பேர் திடீர்னு போயிருவான் ஆம்பளை, 50 லட்சம் பேர் இளைஞனா இருப்பான், 50 லட்சம் பேர் வெளியில நிப்பா. இவளுக்கு ஒரு முறையான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஏதாவது செய்யலன்னு சொன்னா விபச்சாரம் மற்ற மாதிரி காரியங்கள் நடக்கும். அது மாதிரியான ஒரு கட்டத்தில் ஒருத்தர் முன்வர போய் தானே என்ன நடக்குது. அப்படி எல்லாம் யோசித்து எல்லா காலத்துக்கும் ஒரு பொதுவான ஏற்றுக்கொள்ளத்தக்க சட்டமா இது சொல்லி இருக்குது. எப்ப கிடைக்குமோ, எப்ப ஒத்துக்குருவாங்களோ அப்பதான் நடக்க போகுது. கம்பல்சரி எடுத்துக்கொண்டே நடக்க போறது இல்ல. 2வது வாழ்க்கையோட ஒருத்தர் வர்றாருன்னு சொன்னா 1வது வாழ்க்கையோட கிடைக்கல, கஷ்டமா இருக்குது, கூரக்கும்பா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி அடிப்படையில் இஸ்லாம் சொல்லதை தவிர நீங்க நல்ல நியாய உணர்வோடு நீங்க சிந்திக்கணும். இல்லையா? எந்த காரியம்? சின்ன வீடு செட்டப், சின்ன வீடு பர்மனன்ட் இல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு ஒண்ணு செய்யறானா இல்லை. அதாவதுங்க, சவுதி அரேபியாவில் உள்ளவனுக்கு இஸ்லாத்துக்கு என்ன நான் கேட்கிறேன். எத்தனை முஸ்லீம் பேர்ல வச்சு அவன் இருங்க. நாங்க என்ன நினைக்கிறோம்? அதாவதுங்க, இப்படி வாடகை வைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுதா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இது கேளுங்க, இதுக்கு மரணம் இல்ல, பண திமுறை. எந்த சமுதாயத்தில் இப்படி தாறுமாற பணம் குவியுதோ அவன் அப்படி நடக்கிறான். அந்த திமுறை இது சவுதியில செஞ்சா நம்ம எப்படி ஆதரிப்போம்? சவுதியில இங்க இருந்து 10 வயசு பிள்ளையும் 13 வயசு பிள்ளையும் கடத்திட்டு போயிடுறான், காசுக்கு வித்துட்டு போயிடுறான். விக்கிறவனு சொன்ன கட்டு போய் விற்கிறான், அவனு வாங்கிட்டு போறான்னா அவன் தீர இஸ்லாம் ஆயிருமா? நாங்க என்ன சவுதிக்கு ஏஜெண்டா? நாங்க அல்ல, சவுதி எங்களுக்கு வழிகாட்டின் இஸ்லாத்தில் இருக்குதா? நாங்க என்ன நினைக்கிறோம்? ஏதோ கிரிமினல் சட்டங்களை இஸ்லாத்தை கடைபிடிக்கிறான். சிறுனா கையை வெட்டுவான், கற்பழிக்கும், மரண கொடுப்பான். இந்த மாதிரி காரியங்கள்ல சிலது நிலைநாட்டுறாங்கிறதுக்கு சவுதியை பேச முடியுமே தவிர, தனிப்பட்ட வாழ்க்கையில இன்றைக்கு அரபு நாடுகள் தான் பாரிஸை விட மோசமா போயிட்டு இருக்கு. அனுமதி எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. அனுமதி கொடுத்தாலும் நம்ம சவுதி அத்தாரிட்டி இல்லைங்க. அதாவது அனுமதி கொடுக்கறான் இல்ல நமக்கு தெரியல. அனுமதி அவன் கொடுத்தாலும் சவுதி செஞ்சா இஸ்லாம் நீங்க நினைக்கிறீங்க? குர்ஆன்ல இருக்குன்னு என்கிட்ட காட்டுங்க. முஸ்லீம் கண்ட்ரில எல்லாம் பண்றாங்க. முஸ்லீம் கண்ட்ரி குவைத்துல போய் பாருங்க, பிரான்ஸ் செத்துச்சு, அதை விட மோசமா போச்சு குவைத். பஹ்ரைனுக்கு போங்க, அதை விட மோசமான நாடு உலகத்துல கிடையாது. ஆபாசம், அந்த கிளப் டான்ஸ், அதுக்கு இஸ்லாம் இருப்பா? பணம், அது பணம். ஒழுங்குபடுத்துச்சுன்னா இஸ்லாத்தம் விட்டதுனால ஒழுங்கா இல்லவன். அன்பு சகோதரர்களே, இப்ப நான் ஒரு அடிப்படை உங்களுக்கு சொல்லிடுறேன். முஸ்லிம்கள் பூரா பரிசுத்தமான வாழ்க்கை நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது இங்க இந்த சபைகள் ஆர்குமெண்ட் கிடையாது. முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழவில்லை என்று நாங்களே சொல்றோம். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், முஸ்லிம்களாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடுகள். உங்களுக்கு சொல்ற மாதிரி முஸ்லிம்களை உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க கேட்ட கேள்வி அவங்களை உறுத்தும், அவங்க திருந்துவாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா முஸ்லீம் பூரா 10% கரெக்டா வாழ்ற மாதிரியும் மற்றவங்க எல்லாம் வாழாத மாதிரி, அப்படி அல்ல. இஸ்லாமிய சித்தாந்தத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பேசுறோம்னா, இஸ்லாம் அதை ஆதரிக்கவில்லை, இஸ்லாம் அதை ஆதரிக்குது, இஸ்லாம் இப்படி சொல்லுது, இஸ்லாம் இப்படி சொல்லல, அதைத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாம் வரதட்சணை வாங்கக்கூடாதுங்குது. முஸ்லீம் வாங்குறாங்கன்னு கேட்க கூடாது, வாங்குறான், அவன் வாங்கத்தான் செய்யறான். முஸ்லீம் திருடுறாங்க, என்ன பண்றது? நடக்க வைக்கணும். அதான் நடக்கல, நானும் ஒத்துக்கிறேன். நான் தப்பு செஞ்சாலும் நான் இஸ்லாமிய இருக்கு நடக்கலன்னு அர்த்தம். நடக்க வைக்கணும். அதனால சவுதியில தப்பு இருக்குது, ஈரான்ல தப்பு இருக்குது, ஈராக்ல என்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட இருக்குங்க, நிறைய தூரத்துக்குலாம் போவானே. அந்த அடிப்படையில தான்
இஸ்லாம் வந்து அந்த பலதார மனத்தை வந்து அனுமதிக்குது. ஜாதி முஸ்லிம் பெருமக்களால ஜாதி இங்க ஒழிவு இருக்கு. அந்த ஜாதி ஒழியத்துதான் நம்ம போராடின்னு வரோம். ஏன்னா வர்ணாச தர்மத்தை ஒழிக்கணும்னு சொல்லிதான் நம்ம திராவிடர்களால நம்ம போராடின்னு வரோம். ஆனா முஸ்லிம் பெருமக்கள் ஒழிச்சிருக்கார்கள். இருந்தாலும் அங்கேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஜாதி ஏற்றத்தாழ்வு பணத்தால இல்ல. தமிழ் முஸ்லிம ஒரு உருது முஸ்லிம் பொண்ணு கொடுத்து வாங்கல் இல்ல. அப்ப அங்கேயும் ஜாதி ஏற்றத்தாழ்வு இந்த நாட்டில் ஒழிக்க முடியல. அதுக்கு நீங்க என்ன காரியங்கள் செய்கிறீர்கள்? இன்னொன்னு, பாகிஸ்தான்ல சுன்னி சயாசுக்கு இவ்வளவு சண்டை இருக்கு. அப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் நினைக்கிறாங்க முஸ்லீம்குள்ளேயே அடிச்சுக்கிறான்டா, நம்ம எதுக்கு அங்க போய் சேருவான்னு ஒரு தவறான எண்ணம் இருக்கு இல்லையா? முஸ்லிம் பெருமக்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொன்ன அந்த வழி முஸ்லிமையே பல பிரிவுகளாக ஆக்கின்றது. இதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். யாரையும் குறை சொல்லல, குறை சொல்றதாக நினைச்சுக்காதீங்க இல்லையா? ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இஸ்லாம் மார்க்கம் ஒழிக்க முற்பட்டதா? ரெண்டாவது, அதுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்களே அது ஏன்? ஏன்னா முஸ்லீம் நாட்டுக்குள்ளேயே சண்டை. ஈரான சண்டை, ஈராக் இன்னொருத்தர் அடிக்கிறான், அவன் அடிக்கிறான். அப்ப முஸ்லீம் மார்க்கம் நாட்டையே ஒற்றுமைப்படுத்த முடியவில்லை இல்லையா? அது ஒரு கிறிஸ்டியன் நேஷன் மாதிரி, கேத்தலிக் புராட்டஸ்டன்ட் மாதிரி ஆகி போச்சு. இதுக்கு என்ன வழி சொல்றீங்க? குமார் அவர்கள் கேட்ட கேள்வியில அடுத்த கேள்வி என்னன்னா, இஸ்லாத்துல சாதி இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது எதை வச்சு கேட்கிறாங்கன்னா, அந்த ஷியா சன்னின்னு சொல்லி பாகிஸ்தான்ல உள்ளது, நம்ம நாட்டில இருக்கிற சுட்டி காட்டல. மறைக்காரு, ராவுத்தரு, தக்னி, இப்படி எல்லாம் பல பேர்கள்ல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இதுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு உங்களை தானே சாதி இருக்குது, சாதி இல்லைன்னு சொல்றீங்களே கேட்கிறாங்க. இதை ரெண்டு விதமாக நீங்கள் வழங்கிக் கொள்ளணும். இதுல முஸ்லிம்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை நான் கடைசியா சொல்லிக்கிறேன். முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய விளக்கம். அதாவது மறைக்காருங்கிறாங்க. தமிழகத்தில் சில பேர் மறைக்காருன்னு போட்டுக்குவாங்க. மறைக்காருன்னா என்ன? மரக்கலாயர். மரக்கலாயர்னா மறைக்காரு. மரக்கலம்னா ஓடம். ஓடம் இருக்குல்ல, படகு, அதான் மரக்கலம். அந்த காலத்துல அரபு நாட்டில இருந்து படகு ஓட்டிக்கிட்டு வியாபாரம் பண்ணி சரக்குகளை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? கடலோர பகுதியில் வாழ்றவங்க மரக்கலம் ஓட்டிக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு பேர் மரக்கலாயர். மரக்கலாயர் என்பது மறைக்காயர். அதனால கடற்கரை பகுதியில இருந்து மறைக்காயர்னு சொல்லிக்குவாங்க. கடலோர பகுதிகளில் அவன் மரக்கலம் ஓட்டுனவன் மரக்கலாயர்னா ஓகே. இவன் சொல்றானே கிறுக்குவன், இவன் தன்னை மரக்கலாயர் இன்னமும் சொல்றான் பாருங்க, அது இவன் செய்யற முட்டாள்தனம். அதனால இந்த கேள்வி ஐயா கேட்டிருக்கிறாங்க. மரக்கலை ஓட்டுனால் ஒருத்தன் தன்னை மரக்கலாயர்னு சொல்லிக்கலாம். டாக்டருக்கு படிச்சா டாக்டர்னு சொல்லலாம். நான் டாக்டருக்கு படிச்சனால என் மகனும் டாக்டர் சேர்த்துக்க முடியுமா? என் பேரன் டாக்டர் சேர்க்க முடியுமா? அவன் படிச்சுதான் சேர்க்கணும். அப்ப என் பாட்டன் மரக்கலம் ஓட்டுனா அவன் மரக்கலாயர், அது ஓகே. நான் ஓட்டலையில மரக்கலத்தை எனக்கு பின்னாடி மரக்கையார்னு போடுற தப்பு தானே? எங்க ஆளுக்கு செய்யற தப்புனால ஒரு சாதி மாதிரி அவர்களுக்கு என்ன செய்தது? தோற்றம் அளிக்குது. அதே மாதிரி ராவுத்தருங்கிறான். ராவுத்தண்டா என்ன? யானையை அடக்கிறவன மாவுத்தன் சொல்லுவாங்க. யானைக்கு ட்ரைனிங் கொடுக்கறான்ல மாவுத்தன். குதிரைக்கு பயிற்சி அளிக்கிறவன் ராவுத்தன். தமிழ் இலக்கணப்படி அகராதிப்படி யானைக்கு பயிற்சி அளிக்கிறவன மாவுத்தன்பாங்க, குதிரைக்கு பயிற்சி அளிக்கிறவன ராவுத்தன்பாங்க. இந்த ராவுத்தண்டா யாருன்னா, அந்த அரபு குதிரைகள் ரொம்ப சண்டித்தனம் பண்ணும். அரபு நாட்டில இருந்து குதிரைகளை இறக்குமதி பண்ணி அதை ஒழுங்காக பயிற்சி கொடுத்து எஜமானனுக்கு விசுவாசமா இருப்பதற்கான சர்க்கஸ்ல மிருகங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க இல்லையா? அந்த மாதிரி குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்கிற வேலையை அன்றைக்கு சில முஸ்லீம்கள் செய்தாங்க. அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுத்ததுனால அவர்களுக்கு ராவுத்தர் என்று சொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு கூட நீங்க கள்ளழகர் அந்த தேர்ல போகும்போது ராவுத்தர் தான் குதிரையில் இருப்பார். ராவுத்தர் தான் முஸ்லீம் இல்ல. ஏன்னா அந்த கள்ளழகர் காலத்துக்குலாம் பிந்தினா இஸ்லாம். நீங்க சொல்லக்கூடிய கள்ளழகர் காலத்துக்குலாம் பிந்தின மார்க்கம் இஸ்லாம். நபிகள் நாயகம் அவர்கள் பிந்தினவர்கள். அப்ப அங்க ராவுத்தர் வர்றாருன்னா எந்த ராவுத்தர் வர்றாரு? குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவர் தான் வர்றாரு. இதை நீங்க இலக்கியங்கள்ல நீங்க நிறைய பார்க்கலாம். அது பெரிய சர்ச்சைக்கு வேண்டியதில்லை.